ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிசி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவு எதுக்காக அப்படின்னா, ஸோ இந்த வாரம் ஷெட்யூல் 4, அதாவது இன்னிலிருந்து 24லேருந்து 29 வரைக்கும் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம், ஸோ இந்த வாரத்துக்கான போர்ஷன் என்ன, ஸோ எதை எதை வந்து நம்ம கவர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ டீட்டெயில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட பேட்ச் மாணவர்களாக இருந்தால் கட்டாயம் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கவனமாக பாருங்கள். ஸோ எல்லாருமே நம்மளோட யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலுமே வந்து இதை ஃபுல்லாக பார்த்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் டெலகிராம் சேனல் இப்போ தான் நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அண்ட் அதே மாதிரி கீழே உள்ள டெலகிராம் சேனல் லிங்க்கில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான வீடியோஸ் வந்து நாங்கள் போட போட உங்களுக்கு உடனே வந்து அப்டேட்டாக வந்து வரும். சரியா? சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம ஷெட்யூல் 4ல் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஏன்னா அதிக நேரம் வந்து வீணடிக்கிறதா இல்லை. சரியா? ஸோ நம்ம டக்கு 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 டக்குன்னு எல்லாத்தையும் வந்து முடிச்சுட்டு போகிறதுல தான் வந்து கவனமாக இருக்க போகிறோம், ஓகேவா? ஸோ இப்போ வந்து தமிழை பொறுத்த வரைக்கும்ங்க நம்ம எப்பயும் போல தான் இயல் வயசு, இலக்கணம், அதுக்கப்புறம் திருக்குறள், அப்புறம் ஸ்பெஷல் டாபிக் 4மே வந்து வச்சுருக்கோம். ஸோ 8ல் வந்து இயல் 1, 2, சாரி ஒரு நிமிஷம் இருங்க. 8ல் வந்து இயல் 1, 2, 3, 4, 5, ஓகேவா? ஸோ 5 இயல்கள் வந்து இந்த வாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் மரபு தமிழ், அதுக்கப்புறம் சொற்றொடர் வகைகள், திருக்குறளை பொறுத்த வரைக்கும் பெரியாரை துணைக்கோடல், வினை செயல் வகை, ஓகேவா? ஸோ இந்த டாபிக் தான். ஸ்பெஷல் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் முதுமொழி காஞ்சியும் திரிக்கடிகமும் வந்து நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கலாம், சார் ஷெட்யூல் 3ல் வந்து ஒரு சிலது வந்து இன்னும் கொடுக்காம இருக்கே அப்படின்னா, ஸோ இதோட சேர்த்து வந்து அதையும் வந்து நாங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து கொடுத்துருவோம், ஓகேவா? ஸோ அது வந்து ஆல்ரெடி வந்து நிறையா பேர் படிச்சிட்டிங்க. நாங்கள் வந்து போன வாரம் எங்களுக்கு ஒரு சில மெடிக்கல் இஷ்யூஸ்னால உங்களை வந்து நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஷெட்யூல் 3 மட்டும் நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஷெட்யூல் 4லேருந்து நம்ம கண்டினியூ பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஷெட்யூல் 3 வந்து நிறைய பேர் வந்து படித்து முடிச்சிட்டிங்க. இன்னும் ஒரு சில பேர்னால மட்டும்தான் வந்து படிக்காமல் இருக்கீங்க அண்ட் வீடியோஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வெயிட் பண்ணுறவங்களுக்கும் இந்த வீடியோஸ் வந்து நாங்கள் இடையில சேர்த்து வந்து கொடுத்துட்றோம். ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து வரும். ஸோ அதையும் வந்து நீங்கள் கேப்பில் வந்து பார்த்து கனெக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ ஆல்ரெடி படிச்சிருக்கிறவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அவங்களுக்கு நாளையிலேருந்து வந்து நம்ம டெஸ்ட்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து அதில் படித்தது, ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணீங்க, சார் நாங்கள் படிச்சிட்டோம் ஆனால் வந்து நீங்கள் போஸ்ட்போன் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. ஸோ நாளையிலேருந்து நீங்கள் என்னென்ன படிச்சிங்களோ ஒவ்வொரு சாப்டருக்கும் வந்து டெஸ்ட் வந்து நம்ம கொடுப்போம், சரியா? ஸோ அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டு அந்தந்த லெசன் வந்து ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க. ஸோ நான் கம்மிங் சண்டே வந்து உங்களுக்கு 2 எக்ஸாமே இருக்கும். ஷெட்யூல் 3 வந்து காலையில், ஷெட்யூல் 4 வந்து ஈவினிங் வந்து இருக்கும், சரியா? அதாவது 30ஆம் தேதி, இந்த 30ஆம் தேதி, ஓகேவா? 30ஆம் தேதி சண்டே, இது சண்டே வந்து உங்களுக்கு 2 எக்ஸாம் இருக்கும்ப்பா. ஸோ உங்களுக்கு வேறு எந்த ஒர்க் இருந்தாலும் முன்னாடியே வந்து முடிச்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக 2 எக்ஸாமே வந்து லைவாக எழுதி நீங்கள் வந்து உடனே வந்து பேப்பர்ஸ் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரியா? சரி, ஓகே. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் நான் மேலே சொன்ன அதே தான், ஓகேவா? ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இந்த வாரத்தில் வந்து நம்ம முடிக்க போகிறோம். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறதும் இந்த வாரத்தில் வந்து நம்ம முடிச்சிருவோம், சரியா? எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பும் வந்து ஒரு 2 டேஸில் ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் ரேஷியோ அண்ட் ஆவரேஜ் வந்து முடிச்சிடலாம், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பிளானு. ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு பொருளாதாரம், பணவியல், பொருளியல், வங்கியியல், ஓகேவா? 3 பாடம் எக்கனாமிக்ஸில். அதுக்கப்புறம் வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் அப்படிங்கிற பாடம். இதில் வந்து 6த்தில் நீங்கள் இந்த 2 பேஜ் மட்டும் படித்தா போதும், ஓகேவா? ஸோ அதாவது 114, 117 மட்டும் படித்தா போதும். அதுக்கப்புறம் பண்டைய தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் அது வந்து 6th ஸ்டாண்டர்டில் இருக்குது. அதுக்கப்புறம் தென்னிந்திய அரசுகள் வந்து 6th ஸ்டாண்டர்டில் இருக்குது, ஓகேவா? ஸோ ஏன் வந்து இப்படி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம்னா, பெரிய லெசன்ஸும் படிக்கணும், சின்ன லெசன்ஸும் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மேனேஜ் பண்ணி படிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக. இதுக்கு வந்து ஒரு 3 டேஸ் எடுத்துக்கோங்க, இதுக்கு வந்து ஒரு 2 டேஸ் எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ அப்போ டோட்டலாக 5 டேஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சனிக்கிழமை வந்து நீங்கள் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிடலாம், ஓகேவா? சயின்ஸை பொறுத்த வரைக்கும் காந்தவியல் மற்றும் மின் காந்தவியல் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாக்ஸ் அண்டு புக் பேக் டாபிக்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும்.
ஓகேவா? ஸோ இது மட்டும் தான். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நாங்க வீடியோஸ் வந்து குடுத்துடுறோம். ஸோ வீடியோஸ வந்து நீங்க பாருங்க சரியா? ஒரு டைமாவது வந்து நம்ம குடுக்குற வீடியோஸ்ல வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரியா? ஸோ எக்ஸ்ட்ராவா நம்ம ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருப்போம் வீடியோல. அப்படியே புக்ல உள்ளது மட்டும் இல்லாம, ஸோ ஒரு சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் வந்து சொல்லியிருப்போம். ஸோ அந்த பாயிண்ட்ஸ வந்து நீங்க பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம்ல அதுவும் வர்றதுக்கான அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்கு சரியா? அதனால ஸோ எல்லாத்தையுமே வந்து கவனமா படிங்க. எதையுமே வந்து கேர்லெஸ்ஸா எடுத்துக்காதீங்க. தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ ஸ்டாப் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்க தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வாங்க. எல்லாமே வந்து கரெக்ட்டா வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து குடுக்க ஆரம்பிச்சுட்டோம். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னா வந்து வந்துரும். சரியா? ஸோ நீங்க அத பத்தி எந்த ஒரு வொரியும் வந்து பண்ண வேணாம். ஸோ இத பொறுத்தவரைக்கும் இதுதான். இத வந்து ஒரு நோட் எடுத்து உங்க கைப்பட வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி போன வீக் இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, போன வீக்ல நம்மளுக்கு ஒரு சில பெண்டிங் வந்து இருக்கு. ஸோ அதையுமே வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். இது நம்ம குடுக்கும்போது நம்ம அதையுமே வந்து சேர்த்து குடுத்துருவோம். ஸோ இது போக நம்ம வீக்லி வந்து என்னென்ன எப்படி டெய்லி ஷெட்யூல் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து அப்டேட் பண்றேன். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த வாரம் என்ன அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இத வந்து கம்ப்ளீட்டா வந்து எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கிளாஸஸ் வர ஸ்டார்ட் ஆயிரும். தமிழ், மேத்ஸ், ஜிஎஸ்ன்னு ஒன் பை ஒன்னா வந்து வர ஆரம்பிச்சுரும். ஸோ தொடர்ந்து வந்து கன்டின்யூ பண்ணி வந்துகிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ இத வந்து விட்றாதீங்க. இந்த ஃப்ளோல வந்து விட்றாம, ஸோ இந்த பேட்ஜ வந்து ஃபர்ஸ்ட் இப்ப மெயினா வந்து இந்த ஷெட்யூல கையில எடுத்து வச்சுக்கிட்டு, ஸோ இத ஃபாலோ பண்ணிக்கிட்டே உங்களுக்கு வேற எதுவும் பெண்டிங் இருந்துச்சுன்னா, அத சைட் பை சைடா முடிச்சுக்கிட்டே வாங்க. ஓகேவா? சரி ஓகே. தேங்க் யூ. நம்ம அதிக நேரத்த எடுக்க விரும்பல. ஸோ ஆல் த பெஸ்ட். நல்லபடியா படிங்க. எத நெனச்சு கவலைப்படாதீங்க. ஓகேவா? ஸோ எல்லாமே வந்து எல்லா இடத்துக்கும் எல்லாருக்கும் வந்து பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஸோ அத தாண்டி நம்ம வந்து ஜெயிச்சு வரணும். ஸோ அதுதான் வந்து சாதனை. ஸோ அதான் வந்து வரலாற்ற வந்து இடம் பிடிக்கும். சரியா? ஸோ நெறையா ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஏன்னா சொல்லியிருந்தீங்க, சார் நெறையா பேர் வந்து உடம்பு முடியல. 1, 2 பேர் வந்து சொல்றாங்க, சார் எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாரி ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து வந்துருந்துச்சு. ஸோ ஆனா மேக்ஸிமம் நபர்ஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு வந்து நெறைய பேருக்கு உடல்நிலைகள் வந்து சரியில்ல. நெறைய பேருக்கு ஒரு சில பேருக்கு வீட்ல வந்து பிரச்சனைகள். இப்படி நெறையா இஷ்யூஸ் வந்து இருக்கு. ஸோ நான் உங்க எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் வந்து சொல்றேன். ஸோ பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒண்ண தொட்டு ஒண்ணு வந்துகிட்டே தான் இருக்கும். சரியா? ஸோ இப்ப இல்லைனாலும் நீங்க அடுத்து வேலைக்கு போயிட்டீங்கனாலும், அங்கேயும் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வரலாம். எல்லா இடமுமே வந்து ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது கன்டின்யூ ஆகிக்கிட்டே தான் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன ஒரு இஷ்யூ வந்தாலும் சரி, உங்கனால எவ்வளோ நேரம் முடியுதோ, அவ்வளோ நேரம் புக் எடுத்துருங்க. சரியா? உங்களால வந்து ஒரு 30 மினிட்ஸ் படிக்க முடியுதா? படிங்க. உங்களால 1 மணி நேரம் படிக்க முடியுதா? படிங்க. உங்களால 2 மணி நேரம் படிக்க முடியுதா? படிங்க. ஆனா, அந்த 30 நிமிஷம்னாலும் நீங்க புக்க எடுங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இங்க ரொம்ப முக்கியம். யாரு கன்டினியூவா படிக்கிறாங்கங்கிறது தான் முக்கியமே தவிர, யார் அதிகமா படிச்சிருக்காங்கங்கிறது இங்க முக்கியமே கிடையாது. சரியா? நீங்க எல்லாருமே வந்து தவறா வந்து அ யோசிக்கிறீங்க. அண்ட் வந்து ரொம்ப வந்து பயப்படுறீங்க, பதட்டப்படுறீங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. நிதானமா இருக்கிறது மட்டும் தான் உங்கள வந்து அரசு வேலைய வந்து வாங்கி குடுக்கும். சரியா? நிதானம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப, 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 ரொம்ப முக்கியம். நீங்க நாளைக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீசர் ஆக போறீங்க. சரியா? ஒரு அரசு அதிகாரி ஆக போறீங்க. உங்களுக்கு நீங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள வந்து தினந்தோறும் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சரியா? ஸோ அந்த இடத்துல நீங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல வந்து பல முடிவுகள வந்து எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது, நீங்க பொறுமையா, நிதானமா இருந்தா மட்டும் தான் உங்களால அந்த வேலைய வந்து ஹேண்டில் பண்ணவே முடியும். சரியா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்க பொறுமையா, நிதானமா இருந்தா மட்டும் தான் உங்கனால எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். சரியா? ஸோ இப்ப நீங்க அவசரப்படுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ ஒரு பாடம் படிச்சாலும் அத தெளிவா படிங்க. சரியா? அததான் வந்து நம்ம சொல்ல வரோம். நீங்க அவசர அவசரமா வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்றத விட, நீங்க ஒரு பாடம் படிச்சாலும் அத தெளிவா படிக்க கத்துக்கோங்க. சரியா? ஸோ அந்த பாடத்திலருந்து நீங்க 1 மார்க் கூட லூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரியா? ஸோ அந்த மாதிரி வந்து படிங்க. எத படிச்சாலும் டெப்த்தா, நீட் அண்ட் கிளீனா வந்து படிங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இத இத சொல்றதுக்காக தான் வந்து நம்ம இந்த ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ இதுக்கு மேல வந்து அ இழுக்க வேணாம். ஸோ இதோட வந்து இத நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ என்னென்ன அப்படிங்கிறத வந்து மேக்ஸிமம் சொல்லிட்டேன். ஸோ இந்த டீட்டெயில் தான் பார்க்கணும். தமிழ் இயல பொறுத்தவரைக்கும் நம்ம வீடியோஸ்ல வந்து சொல்லுவோம். எது எது இம்பார்ட்டன்ட்னு அத மட்டும் பார்த்துக்கோங்க. மரபு தமிழ் சொற்றொடர் வகைகள், அதுக்கப்புறம் முதுமொழி காஞ்சி திருக்கடுகம்லாம் நம்மளே வந்து பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அத வச்சு உங்களுக்கு கிளாஸஸ் வந்து குடுத்துருவோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் திருக்குறள பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பெண்டிங் ஆயிருச்சு. திருக்குறள வந்து நான் உங்களுக்கு மொத்தமா குடுத்துர்றேன். ஓகேவா? ஸோ மேக்ஸ் வந்து இதுதான். அவ்வளோதாங்க. ஸோ இதான் வந்து டீட்டெயில். இந்த வாரத்துக்கான ஷெட்யூல் டீட்டெயில். ஸோ இத மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து கிளாஸஸ் வந்து வந்துரும். நான் உங்கள நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல வந்து பார்க்குறேன். தேங்க் யூ.